எப்பவுமே ஒரே மாதிரி சட்னி செஞ்சு போர் அடிச்சு போச்சா? இன்னைக்கு நம்ம வித்தியாசமான சுவையில் சூப்பராக கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதை நீங்கள் இட்லி, தோசை, பணியாரத்தோடு வச்சு பரிமாறும்போது அம்புட்டு அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி அரைக்க போகிறோங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் 4, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இஞ்சி 1 துண்டு அளவு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்திக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். தண்ணியில் நல்லா கழுவிட்டு அப்புறம் சேர்த்திக்கோங்க. வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம கடைசியாக சேர்த்திக்கணும். அடுத்ததாக தேங்காய் துருவல் 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம். புளி நெல்லிக்காய் சைஸில் சேர்த்திக்கோங்க. அதை நீங்கள் இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்திக்கணும். அப்போ தான் மிக்சியில் அரைக்கும் போது நல்லா அரைப்படும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் வதக்க தேவையில்லைங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். சூடாக இருக்கும்போது நீங்கள் அரைக்கக்கூடாது. சீக்கிரமாக உங்களுக்கு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கிறத ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வதக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. இதை இப்போ நம்ம தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்க்குறக்கே நல்லா கலராக சூப்பராக இருக்குதுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை, காஞ்ச மிளகாய். நான் காஞ்ச மிளகாய் 3 சேர்த்திருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்ததை ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சட்னியில் சேர்த்திடலாம். எப்பவுமே சட்னி ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையில் கமகமனு வாசனையோட கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.